வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன், தமிழ்நாடு போலீஸோட சப் இன்ஸ்பெக்டர் தாலுகா ஆர்ம்டு ரிசர்வ் 2025க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே வெளியாகி இருந்தது. தற்பொழுது இன்று 7/4/2025 11 மணிக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ஆன்லைனில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிற பற்றி முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழ்நாடு போலீஸோட சப் இன்ஸ்பெக்டர் தாலுகா மற்றும் ஆர்ம்டு ரிசர்வ் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே வெளியாகி இருந்தது. தற்பொழுது ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு TNUSRB.TN.gov.in இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் நோட்டிஃபிகேஷன், அதுக்கு கீழே ஆன்லைன் அப்ளிகேஷன் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு நியூ. இது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1/2025. இதோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7/4/2025லேருந்து 3/5/2025 வரைக்கும் தான். பேமெண்ட் பண்ணுவதுக்கு உண்டான கடைசி தேதி 3/5/2025. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட் நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் யூ அப்ளைன்னு இருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை எல்லாமே கிளியராக படித்து பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை நவ் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வேணும். இந்த இமெயில் ஐடி, மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு தான் நம்ம உள்ள என்ட்ரி ஆக முடியும். உங்களோட இமெயில் அட்ரஸ் என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை இமெயில் ஐடின்னு கேட்கு. ஸோ அந்த ஓடிபி வந்து உங்கள் இமெயிலுக்கு போகும். இமெயில் ஐடிக்கு ஓடிபி வந்ததுன்னா அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். இங்கே வந்துக்கிற ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் ஐடி வெரிஃபைன்னு வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் மேலே வெரிஃபை மொபைல் நம்பர்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் நம்பரை செக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸை கொடுத்து உங்களோட ஓடிபியை வெரிஃபை பண்ணிக்கங்க. ஸோ இது வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிடுங்க. சப்மிட் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஐடி பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆயிரும். அந்த ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு இமெயில் ஐடி, மொபைல் நம்பருக்கும் வந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண சொல்லுது. ஸோ உங்கள் மொபைல் அல்லது இமெயிலுக்கு வந்துக்கிற பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் கரண்ட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு நீங்கள் டிஃபால்ட்டாக வைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். டேட் டேஷ்போர்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்ளை மேலே தான். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நாட் எட் ஸ்டார்டட் தான். ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே ஒருக்கா தரவாக படிச்சுக்கங்க. நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கேண்டிடேட் எனக்கு ஹவு டு அப்ளைன்னு இருக்குது. அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்துங்க. இதில் என்னென்ன எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், ஒர்க்கர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இதெல்லாம் ரீடு பண்ணிட்டோம். ரீடு பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீடு மேலே கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீடு மேலே கிளிக் பண்ணதையும் இங்கே வந்து நேம், உங்களோட கேண்டிடேட் நேம் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கெஜெட்டில் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண நேம், அதர்வைஸ் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா நோ கொடுத்துக்குங்க. அதே மாதிரி ஜெண்டர் என்னவோ ஜெண்டர் மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், அந்த ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து SSLC மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மார்க் ஷீட்டை இது என்னமோ அந்த டீட்டெயில் கரெக்டாக கொடுத்துருங்க. ஃபாதர்ஸ் நேம் உங்கள் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மதர்ஸ் நேம், இதெல்லாம் மெண்டேட்ரி கிடையாது. இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது தான் மெண்டேட்ரி. ஸோ நீங்கள் கொடுக்கறதுனால தப்பில்லை. நேஷனாலிட்டி இந்தியன், ரிலீஜியன் ஹிந்து, மெரிட்டியல் ஸ்டேட்டஸ் நீங்கள் மேரிடா அன்மேரிடா, ஸோ அதை இது சூஸ் பண்ணிக்கங்க. ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு உங்கள் பாடியில் என்ன ஐடென்டிஃபிகேஷன் இருக்கோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஸ்கவுட்டு, கைடு அவார்டு கிடச்சிருந்தது அப்படின்னா எஸ், அதர்வைஸ் நோ கொடுத்துக்குங்க. அதே மாதிரி கம்யூனிட்டிஸ் டீட்டெயில்ஸ், நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ்யூடு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்காமல் எஸ். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களோ அந்த கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா பிற்காலத்தில் சேஞ்ச் பண்ண முடியாது. சப்காஸ்ட் என்னவோ அந்த கேஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பரில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துக்குங்க. யார் இஸ்யூ பண்ணாங்களோ அந்த இஸ்யூ பண்ணவங்களோட நேமை என்ட்ரி பண்ணிக்கங்க. அதாவது டெபுட்டி தாசில்தாரா, ஹெட் குவார்ட்டர் டெபுட்டி தாசில்தாரா, யார் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிக்கிறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே என்ட்ரி பண்ணிக்கங்க.
அதுக்கப்புறம் எப்போ இஷ்யூ ஆச்சோ அந்த டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் என்னவோ அந்த நம்பர் கொடுத்துட்டு இந்த செக் மார்க்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஒருக்கா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே இருக்கிற செக் பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ். ஸோ இங்கே உங்களோட அட்ரஸை என்ட்ரி பண்ணிக்கங்க. உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேம் அப்படின்னா இந்த செக் பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடும். இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற செக் பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிகிரி, நீங்கள் எந்த பேட்டர்னில் படிச்சிங்களோ அந்த பேட்டர்ன் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ், ஹையர் செகண்டரி டீட்டெயில்ஸ், யூஜி டீட்டெயில்ஸ், பிஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஜி டீட்டெயில்ஸ், 1 இயர் பிஜி டிப்ளமோ ஏதாவது படிச்சிருந்தீங்களா அந்த டீட்டெயில்ஸ். ஒருவேளை நீங்கள் படிக்கல அப்படின்னா நோ செலக்ட் பண்ணிக்கங்க. படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கங்க. இதை அனைத்தும் நிறச்சிட்டு இங்கே இருக்கிற செக் மார்க்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டுக்கிறாங்க, அதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒர்க் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு இங்கே இருக்கிற செக் பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்தது கிரிமினல் கேஸ் டீட்டெயில்ஸ். உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கா அப்படின்னா எஸ், அதர்வைஸ் நோ. ஒருவேளை எஸ் அப்படின்னா அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரி பண்ணணும். நோ அப்படிங்கிற நோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற செக் பாக்ஸ் மேலே கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ், ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். வார்ட்ஸ் கம் டிபெண்டன்ட் கோட்டா டீட்டெயில்ஸ், யாராவது டிபெண்டன்ட் இருக்கிறீங்க வார்ட்ஸ் அப்படின்னா எஸ் கொடுத்துங்க. ஸ்போர்ட்ஸில் ஏதாவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இல்லை அப்படின்னா நோ கொடுத்துங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் டீட்டெயில்ஸ், நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனு அப்படின்னா எக்ஸ், அதர்வைஸ் நோ கொடுத்துருங்க. ஒருவேளை எக்ஸ் சிஏபிஎஃப் அப்படிங்கிற இங்கே எக்ஸ் சர்வீஸ்மேன், எக்ஸ் சிஏபிஎஃப் இந்த டீட்டெயில்ஸ். சர்விங் டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சர்வ் பண்ணீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சர்வீஸ் நம்பர், டேட் ஆஃப் என்லிஸ்ட்மெண்ட், டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ், டு பி டிஸ்சார்ஜ், சர்டிஃபிகேட் நம்பர், டிசிக்னேஷன், இஷ்யூங் அத்தாரிட்டி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறச்சிக்கங்க. ஸோ இது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்காக. ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷருங்கனால நோ கொடுத்துட்டோம். ஸ்பெஷல் மார்க் டீட்டெயில்ஸ், அதாவது என்சிசி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ், அதர்வைஸ் நோ. ஒருவேளை இருந்தது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்யூ ப்ரொசஸிங் என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா எஸ், அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணணும். இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்குங்க. அவைல் ஸ்பெஷல் மார்க் ஃபார் ஸ்போர்ட்ஸ், ஸோ ஸ்பெஷல் மார்க்ஸ் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் மூலிமா வேணும் அப்படின்னா எஸ் கொடுங்க. அந்த எந்த கேம் இதில் வந்து நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த கேம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ நம்ம வந்து கபடியில் இருக்கிறோம், அதனால் கபடி செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற செக் பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடு மேலே கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்தது தமிழ் மீடியம் படித்ததுக்கு உண்டான சர்டிஃபிகேட், உங்கள்கிட்ட தமிழ் மீடியம் படித்ததுக்கு உண்டான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ், அதர்வைஸ் நோ. இங்கே இருக்கிற செக் பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடு மேலே கிளிக் பண்ணிக்கங்க. ப்ரிப்பேர்டு எக்ஸாமினேஷன் சென்டர் ஃபார் ரிட்டன் எக்ஸாம், நீங்கள் எந்த சிட்டியை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிட்டியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம கோயம்புத்தூர் கொடுத்துட்டோம். டிபார்ட் டீட்டெயில்ஸ், ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்க, அதில் ஏதாவது டிபார்ட் ஆகிக்கிறீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எஸ் ஆர் நோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த நீங்கள் பண்ணலை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபா ஃபீஸு. ஸோ இந்த ஃபீஸ் கொடுக்கறதுக்காக சேவ் அண்ட் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடு மேலே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். இதில் என்னென்ன வேணும் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட ஃபோட்டோ, கேண்டிடேட்டோட சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட், யூஜி பிஜி டிகிரி சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் மார்க்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஒருவேளை நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் தான். பேமெண்ட் ஆப்ஷனுக்கு 500 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். இது மேலே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன், ஃபோட்டோ எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் டு தி எபோவ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட்னு இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த எடிட் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நான் பண்ண டீட்டெயில் எல்லாமே கரெக்ட் அப்படின்னா ஃபைனல் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் சப்மிட் பண்ணணும். இதுக்கப்புறம் கன்ஃபார்ம் டு தி எபோவ் கொடுத்துட்டு பேக் டு எடிட் பண்ண முடியாது.
ஒன்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பேக் டு எடிட் பண்ணுறதுனாலும் இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஐ அக்ரி டு ப்ரொசீட் வந்துடுச்சு. ஃபைனல் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் நண்பா, நம்ம வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் தான். பேமெண்ட் மேலே ப்ரொசீடு பேமெண்ட் மேலே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்கு போயிடும். ஸோ உறுதிமொழி மேலே கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூ. 500 பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். ஸோ நீங்கள் இங்கே வந்து ப்ரொசீட் டு பே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸில் நம்ம வந்து எஸ்பிஐ டெபிட் கார்டோ, எஸ்பிஐ கார்ப்பரேட் கிரெடிட் கார்டோ, இன்டர்நெட் பேங்கிங்கோ அல்லது யூபிஐ பேமெண்ட்டில் வந்து நீங்கள் QR கோடு போடுறீங்க அப்படின்னா யூபிஐ QR. ஸோ இங்கே வந்து பேனு மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு QR கோடு ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த QR கோடுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம். இவ்வளவுதான் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் எப்படி தமிழ்நாடு போலீஸோட தாலுக்கா ஆர்மட் ரிசர்வ்க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அங்கிருந்தும் டைரெக்டாக ஓப்பன் பண்ணி டைரெக்டாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படியே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் ஆட் ஆகிக்குங்க. டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.